ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் அடிக்கடி போட்டுகிட்டே வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாறப்போகுதுங்க. இது ஒரு மேஜிக்கலான வார்த்தைங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்க போகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு 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 2 பேர் மட்டும் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் ரீடிங் கம்மி பண்ணிக்கோங்கன்னு. நேற்று அதனால என்னுடைய கடவுள்கிட்டேருந்து வர நிறைய டவுன்லோடை நான் என்ன பண்ணேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த டைம்குள்ளே ரீடிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னால் ரீடிங் நேற்று ஃபுல்ஃபில்லாக என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லி கடவுள் அவர் வார்த்தையில் என்னென்ன எனக்கு உணர்த்துறாங்களோ, டவுன்லோடாக வருதோ அப்படியே நான் சொல்லி எனக்கு என்னமோ பாதியில் ரீடிங் விட்டுட்டு போன மாதிரி இருந்தது. நிறையா பேர் என்னோட 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேர் ரீடிங் டைம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 5 பேரை தவிர மிச்சம் இருக்கிற 95% மக்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெளிவான கைடன்ஸ். ஏன்னா இங்கே ஒரு தடவைக்கு 2 தடவை புரிய வச்சா மட்டும்தான் நிறைய பேருக்கு புரியுது. அதனால என்னோட ரீடிங் 20 மினிட்ஸ் வேணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட்டில் வர அந்த 20 மினிட்ஸ் எனர்ஜி கார்டு மட்டும் பாருங்கள். பாக்கி உள்ளவங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, கடவுளோட கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா எனக்கே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நேற்று ரீடிங் நான் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி, ஏதோ ஒரு உண்மையை சொல்லாதது மாதிரி நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா டீட்டெயில்டாக சொல்லணும். அவங்க இப்போ இருக்கிற நிலைமையும் அவங்களுடைய மனநிலையும் மாற்றணும் அப்படின்னா என்னோடய ஸ்பீச்சை கொஞ்சம் நேரம் கேட்கணும். கேட்டால் தான் அவங்கள ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு தான் சொல்லலாம். இதை எனர்ஜி கார்டில் வேணுங்கிறவங்க எனர்ஜி ரீடிங் மட்டும் கேட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடலாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா இது என்னால் நேற்று எனக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்னால் ரீடிங் பண்ணவே முடியல. இன்றைக்கி 11:11 போர்ட்டல். அதனால காலையில் யாராவது 11:11 அந்த டைமை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் திரும்பவும் நைட்டு வரக்கூடிய அந்த 11:11 அப்படிங்கிற அந்த டைம் அப்போது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தில் உங்களோட போர்ட்டல் கடவுளோட போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் கடவுளுக்கு கிராட்டிடியூட் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த டைமில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த டைமில் மனசார நீங்கள் அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரியும் திங்க் பண்ணலாம், இல்லை நடந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸில் ஏற்கனவே முடிஞ்சது மாதிரியும் நீங்கள் திங்க் பண்ணலாம். எது வேணுமோ அந்த விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணுங்க. ஆசைப்படுற விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் மைண்டில் போட்டு அதை ஒரு அஃபர்மேஷனாக சொன்னாலும் சரி, நீங்கள் எழுதினாலும் சரி, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எழுதுகிறப்போ ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது மாறிடும். அதனால் மனசார நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் வைப்ரேஷன், சப்கான்ஷியஸ் மைண்டும் உங்களுடைய அந்த யூனிவர்ஸும் டைரக்ட் டு டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும் இந்த டைமிங்கில். அதனால் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எனக்கு இந்த 1/2 hour இந்த 20 மினிட்ஸ் ரீடிங்லாம் என்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரீடிங் கொடுக்க முடியல. உங்களுக்கு வேணுங்கிறவங்க பாருங்கள், வேணாங்கிறவங்க அந்த வீடியோ உங்களுக்கு தேவையான இடம் வரைக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங் தான், எல்லாருக்குமே ரெசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. பர்சனல் ரீடிங்கில் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதனால் பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். எனக்கு நேற்று ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே இருக்குது. எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. ஏன்னா டவுன்லோட் வருது, ஆனால் இந்த டைமுக்குள்ளே நான் ரீடிங்கை முடிக்கணும் அப்படின்னு என்ன நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால என்னால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நேற்று நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியல. வேணுங்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள், வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இன்றைக்கி 11:11 சூப்பரான டே. என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள், அருமையாக ஒரு கார்டு வந்திருக்கு. நீங்களே ஆக்சஸ் பண்ணக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளில் அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஹாரன் சவுண்ட் வந்து கன்ஃபர்மேஷன். நீங்கள் கெரியரில் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? கெரியரில் நடக்குது. நீங்கள் ஒரு காதலில் எனக்கு நோ கான்டாக்டில் இருக்குது, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா உட்காந்த இடத்துல எனர்ஜி மூலமாக நீங்கள் இந்த டிவைனை ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா பேலன்ஸும் உங்கள் லைஃப்பில் உங்களாலே கொண்டு வர முடியும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நிறையா உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி அதுவும் இந்த ரீடிங் எனக்கு 11:11 சொன்னோடனே எனக்கு ஒரு ஏன்னா நிறைய பேர் 11:11 அப்படிங்கிற ஒரு நம்பரை பார்ப்போம், எதுனே தெரியாது. ஒரு புதிய பிகினிங் தான். இன்றைக்கி அதே டேயில் ஒரு சூப்பரான ஃபஸ்ட்டு கார்டு நம்பர் 1. இங்கே பார்த்துக்கோங்க, நம்பர் 1 தான். முதல் கார்டே நம்பர் 1 தான். இது உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நல்லா தெளிவான
பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாகவும் கொண்டு போகலாம், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. மோசமாகவும் கொண்டு போகலாம், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து இயக்கக்கூடிய எல்லா சக்தியுமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு உண்டான ஆக்ஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் வந்து ஒரு அன்புள்ளம் கொண்டவங்க தான். நிறைய பேர் மெடிடேஷனில் கூட வரீங்க. உங்களுக்கு தெளிவான பாதை என்ன அப்படிங்கிற பார்க்குற ஒரு விஷயம்லாம் கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. அழகான சந்தோஷமான வாழ்க்கையும் வரப்போகுது. இனிமேல் க்ரியேட்டிவிட்டியாக உங்கள் ஸ்கில் இது நீங்கள் பார்க்குறீங்க, கெரியரில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக உங்களால் எல்லாமே முடியுங்க. நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை, நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கை, இது எல்லாமே உங்களாலே ஏற்படுத்திக்க முடியும். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான பிகினிங் தான். இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த கார்டை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், இது எல்லாமே மாற்றி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வாங்க, இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே வாங்க, உங்களை மாற்றுங்க, உங்களை சந்தோஷமாக வைங்க, செல்ஃப் லவ் கொடுங்க, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கடவுளோட கைடன்ஸோடு உங்கள் வாழ்க்கையை நவுத்திட்டு போங்க. கண்டிப்பாக அமக்கலமான கார்டு ஃபஸ்ட்டு கார்டே வந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நேற்று எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்டே வேறு ஏதோ ஒரு கார்டு வந்தது. ஏன்னா நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட கடவுள்கிட்டேருந்து நான் வந்து இந்த டைம்குள்ளே தான் நான் ரீடிங் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்மளை நிறைய பேர் கிரிட்டிசைசம் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையிலும் கிரிட்டிசிசம் இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டில் நான் பேச ஆரம்பிச்சதுனால உங்களோட எனர்ஜியும் என்னோட எனர்ஜியும் சேர்ந்து வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஏன் பண்ணுற, விட்டுரு, ஃப்ரீயாக வந்து ரீடிங் பாரு, என்ன உனக்கு கடவுள்கிட்டேருந்து டவுன்லோட் வருதோ அதை அப்படியே சொல்லுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி பாருங்கள் நல்லா சந்தோஷமாக வந்து ஒரு ரீடிங் கொடுக்குறேன். சந்தோஷமான ஒரு பாசிட்டிவிட்டியில் நானும் இருக்கேன், நீங்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கீங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார்டு, மெஜிஷியன் கார்டு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல விஷயம், நல்ல தாட்டு, நல்ல சிந்தனையெல்லாம் போட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் உண்மையாக முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர் ஒர்க் பண்ணுங்கள், இன்னர் அசென்ஷன் கொண்டு வாங்க, நிறையா செல்ஃப் லவ் கொடுங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. நீங்களே எல்லாமே பண்ணலாங்க. அந்த ஒரு பவர் கடவுள் உங்களுக்கு வரமாக கொடுத்துருக்காங்க. நீங்களே ஒரு மெஜிஷியன் தான். சூப்பரான கார்டுங்க இது. நான் வந்து நினச்சே பார்க்கல. நான் தான் நினச்சேன், யார் என்ன சொன்னாலும் 20 மினிட்ஸ் ரீடிங் போடுங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டுமே, நம்ம ஏன் அதை வந்து கடவுள் கொடுக்குற அந்த டவுன்லோட் நிறைய பேருக்கு தேவைப்படுதுங்க. நிறையா பேருக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு தடவை சொன்னால் போதும், எனர்ஜி ரீடிங் சொன்னால் உங்களுக்கு போதும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை அவங்களுக்கு சொல்லும்போது தான் அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறத ரியலைஸ் ஆகி நிறையா பேர் சேஞ்ச் ஆகுறாங்க. என்னோட பேச்சால் சேஞ்ச் ஆகுறாங்க போது நான் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? கடவுள் எனக்கு கொடுத்த டியூட்டியை நான் பண்ணிட்டு போகிறேன். தேவையானவங்க 20 மினிட்ஸ் வரைக்கும் பாருங்க. எனக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாவ், இல்லைங்க, உண்மையிலே இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. எவ்வளோ பாருங்கள், 180 டிகிரிக்கு உங்கள் வாழ்க்கை இப்போ வந்து உங்களை போட்டு துவைச்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் 180 டிகிரிக்கு அழகாக உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுதுங்க. அதுவும் கடவுளோட அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துருச்சு. எதை குறித்தும் நீங்கள் இனிமேல் கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நான் வந்து பேட், எனக்கு வந்து எந்த ஒரு அதிர்ஷ்டமும் கிடையாது. என் வாழ்க்கையில் எல்லாமே பட்டதெல்லாம் கஷ்டம்தான், ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. என் வாழ்க்கை வந்து இப்படி அன்கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. யார் கண்ட்ரோலுக்கு கீழேயோ நான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். எந்த ஒரு மாற்றமே எனக்கு நடக்கவே இல்லை. எல்லா நல்ல விஷயமும் தடப்பட்டு போகுது. ஒரு தடவை வருது, திரும்ப போகுது. இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆக போகுது. எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. நல்லது வர மாதிரி நெருங்கி வருது, ஆனால் மோசமான வாழ்க்கையில் போகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு தெளிவே இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் தலைகீழ மாறுற மாதிரி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துருச்சு. இந்த டெக்கு பயங்கரமான பவர்ஃபுல் டெக் தான். 11 வந்து பாருங்க, மேஜர் ஆர்கானா கார்டு, ஃபர்ஸ்ட் கார்டு மெஜிஷியன் கார்டு, இதுவும் மேஜர் ஆர்கானா கார்டு, இதுவும் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து அழகான ஒரு கார்டுங்க. ஃபஸ்ட்டு வந்தது வந்து 11 போர்ட்டல், அடுத்தது 10. இது வந்து நீங்கள் நினச்ச விஷயம், இப்போ ஆசைப்பட்ட எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களோ, நடக்குமா நடக்காதுன்னு ஆசிலேஷனில் இருக்கீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குது. எல்லாமே தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இன்னும் கூடிய விரைவில் அந்த சுச்சுவேஷன் மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்குது. 11 இன்றைக்கி நைட்டு வரப்போகிற அந்த 11 டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. நியூ பிகினிங் தான். ஒரு வேறு விதமான ஒரு பரிமாணத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. எந்த வித தடையுமே இல்லைங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ணுறதுக்கு எந்த விஷயம் வந்தாலும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இடையில பூந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணுறாங்களா, எல்லாமே ஒரு சர்ப்பம் மாதிரி இருந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்களா, தேல் மாதிரி கொட்டுறாங்களா, உங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் உங்களை
கிட்டவே இருந்து கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஒரு மாமனார் மாமியார் எந்த உறவாக இருந்தாலும் உங்களை கொட்டிக்கிட்டே இருக்காங்களா, உங்களை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களா, சந்தோஷமற்ற தன்மையில் இருக்கீங்களா, எல்லாமே தலைக்கெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா டிவைன் டைம் வந்துச்சு, ஆன்செஸ்டர்ஸோட பிளஸ்ஸிங் இருக்குது, கண்டிப்பாக கடவுளோட அந்த ஆசீர்வாதம் இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை மாறவே போகுது. அதனால பழைய பேர்லாம் வந்து உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் அதை குறித்து கவலையே வேணாம். பயங்கரமான ஒரு பவர் பேக் கார்டு தான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் இந்த டெக் வந்து சூப்பராக இருக்குன்னு, ஆனால் பவர் பேக் ஒரு ரீடிங் வந்து இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நிறையா பேர் வந்து எனக்கு வந்து நியாயம் கொடுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு நியாயமற்ற தன்மை வந்திருக்கு, எனக்கு வந்து நான் நல்லா இருந்தேன், எனக்கு வந்து நியாயம் இல்லாமல் அநீதி பண்ணிட்டாங்க, மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நான் வந்து இருக்கேன், எனக்கு வந்து யாருமே இல்லை, காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் தைரியம் மட்டும்தான் உங்களை இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரப்போகுது. உங்களுடைய கான்ஃபிடென்ட்டும் கடவுள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த பிலீஃப் நம்பிக்கையும் தான் உங்களை வந்து ஒரு சுதந்திரமாக இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு யுக்தியை, ஒரு ஆயுதமே அதுதான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டும் கரேஜும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்பிக்கையற்ற தன்மையாக போயிடாதீங்க. அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடியது. இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து ஃப்யூச்சர் எல்லாமே உங்கள் கையில் தான். யாரையோ நம்பி போய் எதையோ நம்பி போய் உங்கள் ஃப்யூச்சர் அவங்க தான் நினச்சிட்டு இருந்தீங்க. உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு நியாயம் கண்டிப்பாக கடவுள் வந்து வாங்கி தருவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் டிட்டர்மினேஷனாக கடவுளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களை செல்ஃப் லவ் பண்ணி உங்களை காப்பாற்றிக்கோங்க. இந்த ஜேர்னியில் நீங்கள் மட்டும்தான் முக்கியம். எல்லாருமே வருவாங்க போவாங்க. ஃபயர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி இங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. பைசிஸ், ஏரிஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுங்கிறது வந்து இது வந்து கண்டிப்பாக நடக்குது. இன்றைக்கி வந்து எல்லாமே பவர்ஃபுல். நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு கேட்கணுமோ அதெல்லாம் கடவுள்கிட்டே கேளுங்க. மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் மூலமாக கேளுங்க, கடவுள்கிட்ட பேசுங்க. இன்றைக்கி 11 டைம் அப்போ கண்ணை மூடி உங்களுக்கு உண்டான பிரார்த்தனையை நீங்கள் வந்து கடவுள்கிட்டே கேளுங்க. அவரே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இழந்த சந்தோஷத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு எது கரெக்டான பாதைன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது நியாயமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அநீதி நடந்திருந்தால் ஜட்ஜ்மெண்ட் அவங்களே வாங்கி தருவாங்க. நியாயம் கேட்குறீங்க, கண்டிப்பாக அந்த நியாயம் வந்து கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல கார்டு, எல்லாமே பயங்கரமாக வருது, பவர் பேக்டாக வருது, நியாயம் வருது, வாழ்க்கை தலைகீழாக மாறுது, உங்களால் எல்லாம் பண்ண முடியும். மெஜிஷியன் நீங்கள் என்ன இப்படி சூப்பராக வருது. பேலன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே பேலன்ஸே இல்லை, இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் இடிக்குது, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை ஏதோ ஒன்று குறைவாகவே இருக்குது. கண்டிப்பாக கெரியரையும் லவ்வையும் போட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிறீங்க. கெரியர் வேலை, வாழ்க்கை வேறு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை படிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்கள் உடம்பையும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கணும். செல்ஃப் லவ் பண்ணி கொண்டு வாங்க. நிறைய வந்து ப்ரையாரிட்டிஸ் வச்சுருக்கீங்க. இது வேணும் அது வேணும், ஏதாவது ஒன்றை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒன்று நடக்கணும். அதுக்கு உண்டான வந்து விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன் வந்து போட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. இப்போதைக்கு நடக்கிற சுச்சுவேஷன் இது இப்போ மட்டும்தான். அதனால் இது வந்து எப்பயுமே இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மாறும்போது அந்த சுச்சுவேஷனும் கண்டிப்பாக வந்து மாறுது. அதனால் ஒரு டபுள் மைண்டடாக இல்லாமல் இப்போ ஒன்று நினச்சிட்டு அப்புறம் ஒன்று நினச்சிட்டு மூளை சொல்லுது, மைண்டு சொல்லுதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் போட்டு நீங்கள் மாறிக்கிட்டே இருக்காமல் ஒரே விஷயத்தை விடாப்படியாக கடவுள் இருக்காங்க, கடவுள் நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வருது. அது கெரியர்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வருது, உங்கள் வாழ்க்கையிலும் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. சூப்பராக இருக்குங்க கார்டு. மாறிட்டே இருக்காதீங்க. நீங்கள் மைண்டு சொல்கிற விஷயத்தை கேட்டு இப்போ ஒன்று அப்புறம் ஒன்று, ஏதாவது ஒரு ஸ்டேபிளாக ஒரு கோல் இருந்ததுன்னா அதை செட் பண்ணி அப்படியே இருங்க. இன்றைக்கி ஒன்று நினைக்கிறீங்க, நாளைக்கு வேறு விஷயம் நினைக்கிறீங்க, மைண்டு ஏதாவது ஒன்று சொன்னிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகிறீங்க. நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது உங்கள் வாழ்க்கையே சூப்பராக பேலன்ஸ் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டிருந்தீங்க கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுனா கண்டிப்பாக கெரியர்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, லைஃப்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட், பேலன்ஸ் கொண்டு வரீங்க. இது எல்லாமே எஸ் கார்டு தான், எல்லாமே எஸ் கார்டு தான். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே எஸ் தான். இங்கே எல்லா பாசிபிலிட்டிஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. வாவ், மேஜர் ஆர்கானா கார்ட்ஸு இன்றைக்கி 3 வந்துருச்சு. இதுவே பெரிய விஷயம். எல்லாத்துக்குமே கரண்ட் எனர்ஜி தான் வரும். உங்கள் வாழ்க்கையில் மேஜராக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, பயங்கர ஸ்ட்ரென்த். இப்போ எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, எதுக்கு இப்படி பர்சன் வந்தாங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்கல. நீங்கள் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க. கடவுள் சொல்கிறாங்க, நீ இண்டிபெண்ட்டான பர்சன், யார் இருந்தாலும் இல்லைனாலும் உன்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். உன்னை சுற்றி இருந்தவங்க யாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. நிறைய பேருக்கு துரோகங்கள் நடந்திருக்கலாம், நிறைய பேர் வாழ்க்கையை ஏமாற்றிட்டு இருந்திருக்கலாம், நிறைய பேரை வந்து
வந்து கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது வந்து மேனிப்புலேஷன் பண்ணி அவங்க கட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு நான் தான் முக்கியம்னு நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் பவர் என்ன, உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சோல், எத்தனை வருஷமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஜென்மத்தில் இதுதான் நமக்கு அனுபவம்னா, அப்படி கிடையாது. இந்த பிறவியில் இது ஒரு அனுபவம். இதுக்கு முன்னாடி நம்ம பல ஜென்ம பிறவி எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பிறவிலையும் எடுத்த அனுபவங்கள் தான் உங்கள் சோலுக்குள்ளே இருக்குது. உங்கள் சோல் மூலமாக நீங்கள் உள்ளே போகும்போது, இன்ட்ராஸ்பெக்ஷன் போகும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாக தெரியும். சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும் வருது. உங்களால் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனையுமே அடக்க முடியுங்க. என்ன பர்சன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், உங்களால் வந்து அடக்க முடியும். யாரை எங்கே தட்டணும், நிறையா விஷயம் தெரிந்த ஆள் தான் நீங்கள். எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்க அன்போட அமைதியாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். எல்லா விஷயம் தெரிந்தும் இன்னைக்கு சூழ்நிலை கைதியாக உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து உங்களுக்கே புரிய வரல. லியோ எனர்ஜி நிறையா இருக்குது, உங்களுக்கு திறமை இருக்குது, கரேஜ் இருக்குது, உங்களால் முடியுங்க. எல்லா விஷயமும் இருக்குது. இன்னரில் வெளியிலையும் ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னர்லேயும் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபைனைட் நாலேஜ், நிறையா விஷயங்கள் உங்கள் சோல் வந்து அட்டைன் ஆகிருக்கு. நீங்கள் தான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, வாழ்க்கை போகிற போக்கில் அப்படியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியாதது நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா விஷயமே நம்மளால் முடியும். நம்ம எந்த விஷயமே உங்களோட கண்ட்ரோலில் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுளோட கண்ட்ரோலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கும். எல்லா பிரச்சனையுமே நம்ம கடவுளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் அவங்கள சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட விட்டுட்டு உங்களை மட்டும் சரி பண்ணுங்கள். உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செம்மையாக கார்டு வருது. பவர்ஃபுல் ரீடிங். இன்றைக்கி பவர் பேக் ரீடிங் 11 போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுல்ல, அதனால் பாசிட்டிவிட்டி நிறையா வந்து இந்த காஸ்மிக் ரேஸில் இருக்கிறனால தான் கார்ட்ஸும் நிறையா வருது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி ஜென்ரலாகவே இன்றைக்கி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து ரீடிங்கில் போடுங்க. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி டுடே அப்படின்னு போடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஸ் தான் வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாகவே வந்து தெளிச்சு விட்டதுனால எல்லாருமே மோஸ்ட்லி வந்து கார்ட்ஸ் பாருங்கள் எப்படி அழகழகாக வருது பாருங்கள். உங்களுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்து இப்போதைக்கு ஏதோ கஷ்ட காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நாள் மட்டும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அண்டத்தில் நடக்கிற எல்லா மாற்றமே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் இன்றைக்கி வந்து 11 போர்ட்டலப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பேஜ் ஆஃப் வான்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு இப்போதைக்கு வந்து நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் குறித்து நீங்கள் கவலையெல்லாம் படலை. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறீங்க. ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி தான். நீங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் நடக்குமா, இப்படி நடக்குமா, நம்ம ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணியிருக்குமே, இது கடைசி வரைக்கும் நமக்கு சேருமா என்ன அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்குது. நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை பயணமே வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காகவும், சோல் ரூபத்தில் கற்றுக்கிறதுக்காகவும், நிறையா விஷயங்களில் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஃப்ரீடமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை வந்து கொண்டு போவீங்க. அதனால் எந்த விதமான ஒரு எதை குறித்தும் நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை சூப்பராக, உங்களோட அந்த ஃப்யூச்சர் வந்து அமோகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கார்டு பயங்கரமாக இருக்குது. இந்த கார்டு நான் வருவேங்குது கண்டிப்பாக. 3 ஆஃப் வான்ஸ். ரொம்ப யோசிக்கிறீங்க ஃப்யூச்சரை குறித்து, யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்களே தவிர அது வந்து செயல்படுத்த இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கலை. ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள். ரொம்ப யோசிக்காதீங்க. எதையுமே கடவுள்கிட்ட விட்டுட்டு அந்த விஷயத்தில் இறங்குங்க. ஒரு தெளிவான ஒரு பிளான் இருக்கா உங்கள் கையில், யோசிக்காமல் இறங்குங்க நான் சொல்ல வரல. கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க, யோசிச்சு பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது குறித்து யோசிக்கிறீங்க, அங்கே ஜாப் கிடைக்குமான்னு யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஃப்யூச்சர் வந்து அமோகமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து பிகினிங் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியில் பிகினிங் ஆகிட்டுருக்கு. எல்லாமே உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு கண்ணோட்டத்தோட, நல்ல ஒரு பிளானோட செய்கிற நீங்கள் முயற்சி, அது வந்து தொழிலாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக வந்து முடியுது. எஸ் தான். நீங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு பயமாக இருக்குமான்னு ஒரு கேள்விக்குறியோடு இருந்தீங்க. ஃப்யூச்சர்லாம் அமோகமாக இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் ஆசைப்பட்ட மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து சேருது. செயல்முறைப்படுத்த ஆரம்பிக்கலாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு தெளிவான ஒரு பிளானிங்கோட எது முன்னிலைப்படுத்தி ப்ரையாரிட்டி எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அழகான வாவ். இன்னைக்கு வந்து 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி கார்ட்லேயும் பயங்கர வைரலான ஒரு எனர்ஜி கார்டு தான் இது.
இது வந்து ஏதாவது வந்து இப்போ காண்டாக்டில் நோ காண்டாக்டில் இருக்காங்க, யாருமே பேசல, ஒன் சைட் லவ்வாக இருக்குது, ரொம்ப நாளாக நல்லா பழகிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து பேசாமல் அப்படியே ஆஃப் ஆகி போயிட்டாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று சண்டை போட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க, நீ வேணவே வேணான்னு விட்டு போயிட்டாங்க, பழகின நாட்களை மறந்துட்டு எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் எப்படி மூவ் ஆன் ஆகுது அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா, உண்மையாக உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கடவுள் விதிக்கப்பட்ட பார்ட்னர்னா கண்டிப்பாக உங்களை தேடி வராங்க. ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஸ்பீடு எடுத்துருச்சு, அவ்வளோதான். ரேப்பிட் ஆக்ஷன் தான். இனிமேல் வந்து யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை, வேகமாக வருது. 8 ஆஃப் வாண்ட்ஸ் மாதிரி பயங்கரமாக வருது, பாய்ச்சலாக வருது. உங்களுக்கான அந்த ஒரு கனெக்ஷன், அதாவது கமிட்மெண்ட் வந்து வருது. நிறையா பேருக்கு வந்து ப்ரொபோசல் கூட வருது, எல்லாமே சீக்கிரம் வருது. இது வரைக்கும் மறைச்சி வச்சுட்டு இருந்த விஷயம், சீக்கிரட்டாக நிறையா பேர் மறைமுகமாக மறைச்சி வச்சுட்டு இருந்த விஷயம், அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு விஷயம், இது எல்லாமே அழகாக வருது. இதுக்கெல்லாம் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் கண்டிப்பாக போடுங்க. இது என்ன, ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜின்னு போடுங்க. 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து வந்தாலே இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வேணும்னா ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கார்டு அடுத்தது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் நான் தூக்கி போடுறேன், அதுக்கு பின்னாடியே ஒரு கார்டு வந்து அங்கே போய் விழுகுது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு நான் வருவேங்குது. உங்களுடைய அந்த ஒரு இனிமேல் எனக்கு வந்து ஃப்யூச்சரை குறித்து பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கவே தேவையில்லை. வாழ்க்கை குறித்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு ராஜாக்கு எப்படி ஒரு நிறைவான ஒரு சொத்து பத்து ஒரு குடும்பம் இது எல்லாமே நிறைவாக இருக்கும், குழந்தைங்க இந்த மாதிரி அதுங்களுடைய சந்ததிகள் எல்லாமே நிறைவாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமே, எனக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், இந்த விஷயம் எனக்கு செட், இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமா, இந்த பையன் எனக்கு செட் ஆவாங்களா, கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்குவாங்களான்னு பயத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி கார்டு தான் லியோ. விர்கோ எனர்ஜி பயங்கரமாக டாமினேட்டாக இருக்குது. லீடர்ஷிப் தான் நீங்கள் அந்த ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பத் தலைவனாக இருந்து நிறையா நல்ல விஷயங்கள், குடும்பத் தலைவியாக இருந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் தான் உங்களுடைய அந்த ஆட்சி இருக்கும். நீங்கள் தான் வந்து தலைமை தாங்குற மாதிரி இருக்கும். ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன் தாங்க. எல்லாமே வந்து ஒரு எல்லாமே உங்ககிட்ட வரும், நல்ல விஷயங்கள்லாம் நிறையா வருது. செல்ஃப் சஃபிஷியண்ட்டுங்க, உங்களுக்கு எல்லாமே போதுமான அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. இந்த கார்டுக்கு பின்னாடி ஒட்டிட்டு இந்த கார்டும் வருவேன்னு சொல்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லை ஆக்சுவலாக, வைக்கும்போது இது திரும்பிட்டு நான் என்னையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றியும் சொல்லு அவங்களுக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ரீடிங்கில் வர மிராக்கிளுங்க, நானே யோசிக்க மாட்டேன், ஆனால் அந்த கார்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் போகாதீங்க, கடவுள் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து இந்த டைமில் நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்? நம்ம ஒரு விஷயம் நமக்கு வந்து பாடம் கொடுத்துச்சு, ஒரு விஷயத்தால் நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த விஷயமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. கடவுள் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா பாடங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த உலகியல் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு திரும்ப இந்த வந்து பிக் பாஸ் மாதிரி எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த 100 நாளுமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த வாழ்நாள் முழுக்கவுமே நம்ம இந்த வீட்டுக்குள்ளே நம்ம சரௌண்டிங்கோடு தான், நம்மளுடைய உறவுகளோடு தான் இருக்கணும். எதுவுமே வேணான்னு நம்மளால் வந்து ஒதுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நமக்கு தற்போது கிடைச்ச அந்த பாடம் வந்து அந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா அந்த பாடமும் வந்து நம்மளை விட்டு சீக்கிரம் போயிடும். எந்த லெசனை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் தான் அந்த கஷ்டம் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வேணாம், வாழ்க்கையே வேணாம், நான் அந்த வாழ்க்கையை விட்டு துறவரம் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து உங்களை இங்கே அனுப்பலை. எல்லா தப்புமே இங்கே வந்து தப்பு கிடையாது. தப்பு பண்ணி நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த வந்து உலகத்துக்கு 3D வேர்ல்டுக்கு கண்டிப்பாக நம்ம வந்திருக்கோம். அதனால் எனக்கு வந்து கிடைச்ச பாடங்களை எனக்கு வாழ்க்கையை வெறுத்து எனக்கு இனிமேல் நான் வந்து பாசமே கொடுக்க மாட்டேன், நேசமே கொடுக்க மாட்டேன், வாழவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ஒரு ஃபீலிங்குள்ளே போனீங்க, எனக்கு வாழ்க்கையே வேணாம், தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாதுங்க. அது ஏன்னா இது வந்து கடவுளே அப்போஸ் பண்ணுற மாதிரி. கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க, லெசன் கற்றுக்கிறதுக்கு நீ வந்திருக்க, அதுக்குண்டான சுச்சுவேஷன்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்குண்டான பர்சன்லாம் உங்கள் முன்னாடி வராங்க. அந்த லெசனை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த பாடம் முடிஞ்சோடனே அவங்கெல்லாம் காணா போயிட போகிறாங்க, உங்கள் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெசனும் கற்றுக்க மாட்டீங்க. இந்த கஷ்டமே எனக்கு வந்து வலிக்குது, எனக்கு போதும், எனக்கு வாழ்க்கையே வேணாம், நான் வந்து துறவரமே நான் வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு யாருமே வேணாம், என் லைஃப்பில் எதுவுமே வேணாம், சந்தோஷமும் வேணாம், நான் வந்து ஒரு ரிஸ்க்கை எடுக்க வேணாம் அப்படிங்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகி அப்படின்னா, சின்ன ஒரு கஷ்டத்தை கூட நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த லெசனே. உங்களால் முடியும், உங்களால் முடியாத சால்வ் பண்ண முடியாத எந்த பிரச்சனையுமே இந்த உலகத்தில் கிடையாதுங்க. நம்ம பரீட்சையிலையுமே நம்மளால் படிக்க முடிகிற சப்ஜெக்டை மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் சப்ஜெக்டாக வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களால் சால்வ் பண்ண முடிகிற விஷயத்தை மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு சிலபஸாக வைக்கிறாங்க. ஏன் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் போகும்போது கடவுளே அப்போஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது.
எல்லாமேத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு இந்த கணவன் சரியில்லை, எனக்கு புருஷன் சரியில்லை, அப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டு எனக்கு அதனால வந்து நான் இனிமேல் யாரையுமே நேசிக்க மாட்டேன், எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டு ஓட முடியாது. கடவுள் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை உங்களோட பர்பஸ் என்னன்னு கடவுள் உணர்த்துவாங்க. அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி எத்தனை பேர் மோசமாக இருந்தாலும் நீங்கள் வந்து தனி ஆள், புரியுதா? அவங்களுடைய எந்த விதமான மாற்றமும் அவங்களோட எந்த விதமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள்லாம் உங்களை வந்து தாக்காதபடிக்கு நீங்கள் வந்து செல்ஃபாக ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து நிலச்சி காட்டணும், வளர்ந்து காட்டணும். அங்கே தான் கடவுளோட நீங்கள் ஒரு சைல்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இந்த பிரச்சனைகளை குறித்து பயந்து நீங்கள் ஓடுனீங்க, எனக்கு வேணவே வேணாம், எனக்கு வாழ்க்கையே வேணாம், எனக்கு புதுசும் வேணாம், எனக்கு பழசும் வேணாம், எனக்கு இதுவே போதும், இந்த பெயினோடைய நான் இருந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுள் கொடுக்குற அந்த டாஸ்க்கை நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணலைன்னா திரும்பவும் அடுத்த ஜென்மத்தில் பிறந்து இதே டாஸ்க்கை தான் பண்ணணும். ஏன்னா உங்கள் சோலோட அந்த ஒரு அசைன்மெண்ட்டாக அதுபடி தான் நீங்கள் இதை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அப்போ இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இங்கே எப்படி நீங்கள் அழகாக ப்ளே பண்ணுறீங்க, எப்படி வந்து பிக் பாஸில் அழகாக வந்து எல்லாரு கூடயும் மிங்கிளாக இருந்தாலும் தனக்கான ஒரு விஷயம் நம்ம எப்படி இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு அங்கே விளையாடுற எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும். ஆனால் எல்லாரு கூடயும் வந்து இருப்பாங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது செல்ஃபிஷாக நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் வந்து டைட்டில் வின் பண்ணணும்பாங்க. அதே தான் இந்த உலகத்துலேயும் இருக்குது. நம்ம வந்து எல்லாரு கூடயும் இருக்கணும். பட் வந்து நமக்கு உண்டான கடவுள் கொடுத்த பர்பஸ் என்ன, கடவுள் வந்து என்ன கற்றுக்கணுங்கிறதுக்காக உங்கள் சோல் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத புஷ் பண்ணுறாரு, அவ்வளோதான். கடவுள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கடவுள் தான் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் தான் வந்து சில லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்காகவும் போன ஜென்மத்தில் பண்ண கர்மாவை கழிக்கிறதுக்காகவும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. கர்மா கழிகிற வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கும். கர்மா அந்த கழிகிற பீரியடில் கடவுள் கூடவே இருந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணிகிட்டே இருந்து இந்த பாடத்தை கற்றுக்கோ, சீக்கிரம் படி, இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்னா இங்கே கொடுக்குற ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்கே, பாடம் எனக்கு கஷ்டமாக இருக்கே, நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் போக முடியாது. உங்களுக்கு இன்னும் நிறைய பாடங்கள் இருக்குது, அது கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ தான் வந்து தெரிஞ்சு கடவுள்னு ஒன்று இருக்குது, யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. இப்போ இந்த லெசனையும் நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப நீங்கள் தான் படிக்கணும். உங்களுக்கு அசைன் பண்ண சிலபஸை வேறு யாரும் படிக்க முடியாது. அதனால தைரியமாக நீங்கள் வந்து மனசை விட்டுலாம் போகாதீங்க. கடவுள் இருக்காங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. எல்லா விஷயமே அவர் தாங்க இங்கே நடத்துகிறாரு. நடத்திட்டு நீங்கள் பாடம் கற்றுக்கிறதுக்காக தான் அவர் நடத்துகிறாரு. அவராக வந்து கஷ்டங்களை கொடுக்கல. தன்னோட குழந்தை கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பலை. தன்னோட குழந்தை எல்லா ஸ்ட்ரென்த்தும் அவளுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு விஷயத்த, தன்னோட ஸ்ட்ரென்த்து கடவுளோட ஸ்ட்ரென்த்து அவளுக்குள்ளே இருக்குது, அவனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு டைம்லையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் கூடவே இருந்து லெசன் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? நம்மளை பெற்ற அம்மா அப்பாலாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து டியூஷன் மாஸ்டர். ஆனால் நம்ம கடவுள் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு அவரே கூட இருந்து லெசன் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு. இதுக்கு மேலே வந்து நிறைய கைடன்ஸும் வந்து அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. இதுக்கு மேலே என்னங்க பண்ணுவாங்க கடவுள்? எனக்கு எதுவுமே வேணான்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் திரும்ப லெசன் படிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப வரணும், நீங்கள் இதே லெசன் படிக்கணும். இப்போவும் அந்த லெசனை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸில் எப்படி டைட்டில் ஜாலியாக வின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணுங்கிற ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டா போதுங்க. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போகணும்லாம் கடவுள் சொல்லலை. நீ இந்த இடத்துல இருந்து உன்னால் உனக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும், சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு நீ வந்து அதுதான் முக்கியம், அவங்களோட கிரிட்டிசிசம் தான் முக்கியம் அப்படின்ட்டு நீ வாழ்கிறல. உனக்கான ஒரு வாழ்க்கை தனியாக தான் நீ பிறந்த, தனியாக தான் நீ போகிற. உன்னோட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தணும், நீ என்ன கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிற வரைக்கும் தான் இத்தனை அடி உதையலாம். அந்த எந்த லெசன் கற்றுக்க வந்தீங்களோ உங்கள் சோல் தேடுது அந்த லெசனை கற்றுக்கணும். அந்த லெசனை கற்றுக்குச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஃப்ரீடமான ஒரு லைஃப் தான். அந்த சிறைச்சாலை உங்களுக்கு அவ்வளோதான் உடஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போவீங்க, அடுத்த லெசனுக்கு வருவீங்க. அடுத்த லெசன் வரும்போது ஃபஸ்ட் லெசனில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் வந்து அதில் போடுவீங்க. அதில் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிட்டு சக்ஸஸ் ஆகிடலாம். கடவுளை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இன்னர் செல்ஃபுக்குள்ளே, இன்னர் ஜேர்னிக்குள்ளே வாங்க. இன்னர் அசென்ஷன் ஆகணும். பாடி, மைண்ட் அண்ட் சோல் அசைன்மெண்ட் கொண்டு வரணும். மைண்டு போகிற போக்கிலே எல்லாரும் போகிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு. அதனால் விட்டுட்டெல்லாம் இங்கெல்லாம் யாரும் ஓட முடியாது. எனக்கு வாழ்க்கையே வேணாம், நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்லாம் இங்கே வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு விஷயம் வந்து ஒரு லெசன் வருதுன்னா அதுலேருந்து லெசனை கற்றுக்கிட்டு அது வந்து இன்னுமேல் யாருமே உங்களை வந்து அதை அசைக்க முடியாதபடிக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது யார் வந்தாலுமே உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இங்கே ப்ராப்ளம் கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல, அவ்வளோதான். பிரச்சனைங்கிறீங்களே, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவும் பயப்படுறீங்க, அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியல. ஹேண்டில் பண்ண மட்டும் நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையும் வருது.
உங்களால் முடிகிற ஒரு விஷயந்தான், ஒரு டிப்ஸு, ஒரு கைடு எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கே புரியும், உங்கள் சோலுக்கே புரியும். அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஏற்றுக்கோங்க. எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்னால் ஏற்றுக்க முடியலன்னு நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு கீவேர்டு டூலெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. என்னால் இந்த விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. கடவுளை பிடிச்சிக்கிட்டு நான் இந்த விஷயத்தை அழகாக நான் வந்து எதிர்க்கவே இல்லை. எனக்கு நல்லது நடந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன், எனக்கு கெட்டது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கடவுள் அழகாக உள்ளே வந்து அந்த அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் அவர் கொடுத்துட போகிறார். அவ்வளோதான். ஏன்னா அவர் தான் இங்கே கதை எழுதுறவர். அவரே இந்த 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 டூலை பிடிச்சிக்கோ, உன்னோட பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்குறாங்க. அதனால இங்கே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. அதனால திரும்பி பார்க்காம போகாதீங்க. கடவுள் நிறைய ஆஃபர் வச்சுருக்காங்க, உங்களுக்காக தான் கடவுள் இருக்காங்க. மைண்டு போகிற போக்கில் நீங்கள் போகாதீங்க. கடவுள் சொல்கிற அந்த வழியை பிடிச்சிக்கோங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கைடன்ஸ். நிறைய பேர் நான் பட்டுட்டேன், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு திரும்பி போகாதீங்க. கடவுளை பிடிச்சிக்கோங்க. அந்த பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பருங்க. அந்த டூல் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி ஈஸியாக. ஏன்னா இன்னும் நிறையா வரும் கஷ்டம். இந்த ஒரு கஷ்டத்தையே எனக்கு போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுங்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த கஷ்டம் முடிஞ்சுட்டு அடுத்தது திரும்ப சந்தோஷம் வரும், அப்புறம் திரும்ப இன்னொரு கஷ்டம் வரும். அப்போ ஒவ்வொரு கஷ்டத்துலையும் நான் அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா திரும்பி திரும்பி சைக்கிள் ரிப்பீட் ஆகி இதே மோடில் தான் இருப்பீங்க. இந்த ஜென்மத்திலையும் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. கடவுள் ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஜென்மமும் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா எந்த ஜென்மத்தில் தான் நீ கற்றுக்க போகிறேன்னு அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தயவு செஞ்சு வந்து இப்போ இருக்கிற உங்களுக்கு முன்னாடி நடக்கிற எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் துவண்டு போயிருந்தாலும் கவலையே படாதீங்க. இந்த லெசன் வந்து உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு இன்னைக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னா உங்கள் சோல் வந்து சில லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்காக அது என்ன ஏது அப்படிங்கிறத பொறுமையாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு கடவுளை பிடிச்சிக்கோங்க. உங்களோட ஜேர்னி இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய போயிட்டு இல்லை டைமு. எனக்கு அப்படி தாங்க, என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா எனக்கு நிறையா எனர்ஜி டவுன்லோட் ஆகும். அதை சொல்கிறதுக்கு தான் வந்து கடவுள் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எனக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் சொல்லும்போது என்னால் வந்து அது ஃப்ரீயாக என்னால் ஓப்பனாக என்னால் சொல்ல முடியல. இப்போ பாருங்கள், நான் டைமே பார்க்கல. வேணுங்கிறவங்க 20 மினிட்ஸ் பாருங்கள். ஓகே, அதுக்காக உங்களோட டைம் எனக்கு புரியுது. ஏன்னா ரொம்ப நேரம் போடும்போது என்னோடய பேச்சு கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். பட் வேணுங்கிறவங்க கேட்டுக்கிட்டுமே, வேணாங்கிறவங்க விட்டுருட்டோம். 7 சக்ரா மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதுதான் வந்து பிளாக்கேஜாக இருக்குது. பேசிக்கில் இருக்கிற அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புர சக்ரா இது லெவலில் வந்து ஆசிலேஷன் இருக்கிறதுனால நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இமோஷனல் லெவலில் நிறைய கோபம், சோகம், மைண்டு வந்து பிளாக்கேஜ் ஆகிறது, நிறைய விஷயங்கள் வந்து மூட் அப்செட் ஆகிறது, மூட் ஸ்விங் ஆகிறது, ஒரு சமயம் ஒரு மாதிரி, இன்னொரு சமயம் இன்னொரு மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வருது. 7 சக்ரா மெடிடேஷன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மெடிடேஷனுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள், அடுத்தது மெடிடேஷனுக்குள்ளே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 7 சக்ரா மெடிடேஷன்லாம் வாங்க. உங்களை சரி பண்ணணும், உங்கள் பிரச்சனையை சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாற்றணுங்க. அது மைண்ட் லெவல்லையும் மாற்றணும், அந்த சக்ரா லெவலில், இமோஷன் லெவலில் மாற்றும் போது உங்கள் ஆரா வந்து பாசிட்டிவிட்டியாக வரும்போது எந்த விதமான நெகட்டிவுமே உங்களுக்குள்ளே வராது. கல்லுப்பு போட்டு கண்டிப்பாக குளிங்க, நெகட்டிவ் ஆரா வந்து உங்களை தாக்காது. குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிங்க. ஓகே, தண்ணி குடிக்கும் போது காலையில் குடிக்கிற முதல் தண்ணியை வந்து கடவுள்கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு, இது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு டிவைன் வாட்டர், இந்த வாட்டர் வந்து என்னை உடம்பை வந்து சரி பண்ணுது, என் மைண்டை சரி பண்ணுது அப்படின்னு ஒவ்வொரு சிப்பாக குடிக்கும் போதும் இது பாசிட்டிவான எனர்ஜெட்டிக் டிவைன் வாட்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே குடிங்க. இது வந்து ஒரு அற்புதமான தண்ணி வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு மிராக்குலஸ் திங்ஸ் வந்து நமக்கான விஷயம் வந்து பண்ணுங்க. நம்ம உடம்புலையும் இருக்கிற வியாதிகளையும் சரி பண்ணும், நம்ம மனசில் இருக்கிற அந்த காயங்களையும் மாற்றும், நம்ம பிரச்சனைகளையும் சரி பண்ணும். ஏன்னா தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் நைட்டே வந்து சாமி ரூமில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அந்த கடவுளோட அத்தனை பவரும் அதில் இறங்கியிருக்கும். எனக்கு சாமி ரூம்லாம் இல்லை, சாமி கும்பிட பிடிக்காது அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி அந்த யூனிவர்ஸ் மொட்டை மாடி இருந்தால் எந்த ஒரு விலங்கினமும் வராது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணியை வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அந்த தண்ணியை காலையில் முதல் தண்ணியை அதை குடிக்கும் போது பல்லெல்லாம் விளக்கிட்டு குடிக்கும் போது கடவுளை நினச்சிட்டு ஒவ்வொரு சிப்பும் உங்களை வந்து தூய்மைப்படுத்துறதா, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதா, உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் போக்குறதா நினச்சி சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இந்த தண்ணி எனக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது, என் உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டே நீங்கள் வந்து அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க. நைட்டே வச்சுருங்க, காலையில் எடுத்து குடிங்க. லவ் கண்டிப்பாக லவ் குறித்து நீங்கள் எதாவது கேட்டிருந்தீங்க, நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையான லவ் உங்களை விட்டு போகாது. நீங்கள் எந்த பயமுமே நீங்கள் பட தேவையில்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் கொடுங்க. செல்ஃப் லவ் நீங்கள் கொடுத்துக்கும் போது உங்கள் லவ் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட தான் வருது. கண்டிப்பாக லவ் ப்ரொபோசல் வருது, சரியான நேரத்தில் வருது.
கரெக்டான நேரத்தில் வருது. நீங்கள் கரெக்டான விஷயம் நீங்கள் பண்ணும்போது கரெக்டான நேரத்தில் எல்லாமே டிவைன் டைமிங்கில் நடக்குதுங்க. எவ்வளோ சூப்பரான கார்ட்ஸ்லாம் வருது. 9999 பார்க்குறவங்களா இருப்பீங்க. 9ங்கிறது வந்து ஒரு மிராக்லஸான ஒரு நம்பருங்க. அந்த 3+6+9 இது கூட்டும்போது ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான். ஒரு யூனிவர்சலான ஒரு நம்பருங்க. செப்டம்பர் மந்தில் நிறையா பேர் வந்து பிறப்பாங்க. 9 டேட்டில் நிறைய பேர் பிறப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு மிராக்குலஸ் ஆன ஒரு அந்த நம்பர் இது. இந்த நம்பரில் பிறந்தவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டிவைனோட பிளஸ்டு சைல்டாக தான் இருப்பாங்க. நிறைய கஷ்டங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கும். டிவைனோட பிளஸ்டு சைல்டுனா என்ன, கடவுள் வந்து கூடவே இருப்பாங்க. கடவுள் கூடவே இருக்கும்போது கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா கஷ்டங்கள் நிறையா இருக்கும்போது கடவுள் கூடவே இருந்து பக்கத்திலே இருந்து சரி பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த பிளஸ்டு சைல்டுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி மந்த்லியும் 9th மந்த்லியும் பிறக்கலாம் அல்லது 9 டேட்லேயும் பிறக்கலாம். ரொம்ப பிளஸ்டு இந்த இதில் கூட்டுத்தொகை 9ஆகவும் இருக்கலாம். 18 அந்த மாதிரி 9+1 இது 1+9 அந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொகையிலையும் இருக்கலாம். நல்ல ஒரு நம்பருங்க உண்மையில். 9999 பார்க்குறவங்களா இருப்பீங்க. மிராக்குலஸ் திங்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறையா நடக்கும். ரொமான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு லவ் வந்தது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து லவ் ரொமான்ஸ் குறித்து நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து பேசாமல் இருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸாக போயிடுச்சு என் வாழ்க்கை, நோ கான்டாக்டில் இருக்காங்க, ஒழுங்காக இருந்தது, என்னன்னே தெரில, சண்டை போட்டாங்க, விட்டு போயிட்டாங்க, நீங்களாம் வேணாம் ஆளே இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ரொமான்ஸ் வருது. சில பேருக்கு புதிய காதலும் வருது. சில பேருக்கு பழைய காதல் வந்து உங்களோட அன்பெல்லாம் புரிஞ்சுட்டு வராங்க. அதனால் நீங்கள் கவலைப்படலாம் வேணாம். இன்றைக்கி வந்து டேட் பொறுத்த வரைக்கும் காதல், அந்த ஒரு காதல் குறித்து நிறைய பேர் பார்க்குறீங்க. கெரியரும் வந்து இங்கே வந்து மாட்டுது. குடும்ப பிரச்சனைகளையும் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாமே வருது. உங்கள் வாழ்க்கையை வந்து இப்போ வந்து எதுவுமே இல்லை, எனக்கு வந்து ஒரு தெளிவே இல்லை, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு தெளிவான ஒரு பாதையே இல்லை, நான் பாட்டுக்கு போகிறேன், எந்திரிக்கிறேன், காலையில் எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், வந்து தூங்குறேன், எந்த ஒரு சந்தோஷமே எனக்கு வந்து மைண்டில் ஃபீல் ஆகலை, எனக்கு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு எல்லா விதமான சுச்சுவேஷனையும் கடவுள் உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும், மீனிங்ஃபுல்லாக நடக்கும். எதை குறித்தும் யோசிக்க தேவையில்லை. மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், செல்ஃப் லவ் கொடுத்து உங்களை நேசிக்கணும், நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கல. கடமைகள் இருக்குது எல்லாருக்கும். வந்து நம்ம வந்து ஒரு அப்பாவாக இருந்தால் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த கடமை இருக்குது. அப்பா அம்மாவை பார்த்துக்கணுங்கிற கடமை இருக்குது. நமக்கு சில வந்து ஒர்க் பண்ணணுங்கிற கடமையெல்லாம் இருக்குது. அதுக்காக மற்றவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நம்மளை பார்க்கக்கூடாது, நம்மளை வந்து கேர் பண்ணிக்கக்கூடாது, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நம்ம தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. அதை வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து காயப்படக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை அடுத்தவங்க கையில் கொடுத்து நீ என்ன வேணாலும் பேசு, நான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன், நீ என்ன வேணாலும் க்ரிட்டிசைஸ் பண்ணு, உனக்கு ஏற்ற மாதிரி நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க மாற்றிக்கிட்டோம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவங்களுக்காக மாற்றிக்கணும். நீங்களாக இருங்க. நிறையா விஷயங்களை ஸ்டக்காக இருக்கீங்க. எதுக்கு ஸ்டக் ஆகிறீங்க? ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை ஏன் வருது, எதுக்கு வருது, இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன கற்றுக்கணுங்கிற விஷயத்த கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு நினைங்க. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எதுக்கு எனக்கு வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன் கிடைக்காது. வந்துருச்சு, கடவுளை அலோவ் பண்ணாமல் எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏன் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கான பாதை, உங்களுக்கான சிலபஸ். எனக்கு ஏன் இந்த பாடம் கொடுத்தாங்கன்னு நீங்கள் போய் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட கேட்க முடியுமா? அப்போ வந்து பொதுவான பாடம் எல்லாருக்கும். இங்கே வந்து தனித்தனியான பாடம் தான். ஏன்னா ஒவ்வொரு லெவலும் நான் ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் என்னோட சோல் இருக்கும், உங்கள் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஒரு சோல் இருக்கும். உங்களுக்கு தகுந்த பிரச்சனையை தான் கடவுள் கொடுப்பாங்க. எனக்கு தகுந்த, நான் வளர்ந்துட்டதுனால என்னோட ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த பிரச்சனையை கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா அவங்க வேறு விதமாக வந்து சோல் வந்து ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. அதனால சில விஷயங்களோட ஸ்டக்காகி நிற்காதீங்க. அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சுன்னு நினைக்காம இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் வரலாம் அப்படிங்கிற சொல்யூஷன் மட்டும் தேடுங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. எப்பயுமே போட்டு நான் தான், எனக்கு தான் இப்படி, நான் தான் சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் கண்ட்ரோலுக்கு மீறினது தான் நம்ம வாழ்க்கை. நம்ம கண்ட்ரோல் மீறி கடவுளோட கையில் இருக்குது. அந்த ஒரு கண்ட்ரோலை வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு இந்த வாழ்க்கையை நான் தான் சரி பண்ண போகிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் தான் சரி பண்ண போகிறேன், யாரையுமே இங்கே மாற்ற முடியாது. எந்த விஷயத்தையும் நம்ம இங்கே சரி பண்ண முடியாது. உங்களை சரி பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அழகான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சரியாகும். இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வந்து ஒரு கீ.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் உள்ளவங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளை வந்து ஒரு பொருட்டாவே நம்ம மதிக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க? நீங்கள் என்றைக்காவது உங்களை மதிச்சிருக்கீங்க? உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ, நல்ல ஒரு ஃபுட்டோ, கடவுளை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து செல்ஃப் லவ் கொடுத்துருக்கீங்களா என்றைக்காவது? இதெல்லாம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? மற்றவங்களோட பேச்சு ஏன் எப்படி உங்களை பாதிக்க போகுது? இதெல்லாம் நீங்கள் பண்ணாதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே வருது. மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்த ஓவராக அட்டாச்மெண்ட்டில் போகும்போது அந்த விஷயம் டிட்டாச்மெண்ட் ஆகும். இது ஒரு லெசன். எதுவுமே வந்து இங்கே நிரந்தரம் கிடையாது. இது ஒரு லெசன். எல்லாமே உங்கள் வாழ்க்கையை எல்லாத்தையுமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதை நான் தான் பண்ணணும், இவங்களை சரி பண்ணணும், அதெல்லாம் இங்கே கிடையாது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கடவுளோட கையில் இருக்குது. இது ஒரு லெசன். இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுவுமே செல்ஃபிஷாக இருக்கணும். செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணணும். மற்றவங்களுக்கு எல்லாமே அன்கண்டிஷ்னலாக லவ் கொடுக்கணும். எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நான் இந்த லவ் கொடுத்தேன், அவங்க என்னை அப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க வேறு லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுங்கள், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. எல்லா மிருகங்கள்கிட்டையும் அன்பு கொடுங்க. அந்த லவ் அப்படிங்கிறது நம்ம நேசிக்கிற அந்த காதல், அந்த மனைவியாக இருக்கட்டும், இவங்கள்ட்ட தான் லவ்வராக இருக்கட்டும், இவங்ககிட்ட தான் வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த காதல், அந்த அன்பு அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகள்ட்டுமே இருக்குது. ஒரு அன்பாக போய் ஒரு நாயை தடவி கொடுத்தாலும் அது அழகாக அன்போடு காட்டும். ஒரு குழந்தைய பார்த்து நீங்கள் சிரிச்சிங்கனாலும் அது அழகாக உண்மையாக அன்போடு அது சிரிக்கும். லவ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து கடவுள் வந்து நிறையா விஷயங்கள், ஒரு அழகான ஒரு ட்ரீயை பார்க்கும்போது, அழகான ஒரு மரத்தை பார்க்கும்போது, இயற்கையை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அன்பாக நம்மக்கிட்ட அது வந்து இன்ட்ராக்ட் ஆகுது தெரியுங்களா? நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கடவுள் சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் நம்ம வாழ்க்கையை வந்து அடங்கியே இருக்குது. நீங்கள் நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு மோசமான கண்ணாடி போட்டு அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா மோசமாக தான் தெரியும். நீங்கள் பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்குது. எந்த கண்ணாடியை போட்டு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. எல்லாமே உங்கள் கஷ்டகாலம்லாம் கொஞ்சம் டைம் தான். இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போகுது அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் டைம் தான். அது எவ்வளோ நாள் நீடிக்க போகுது, எவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல டைம் வருதுன்னா அதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு தான். கடவுள் வந்து பாதையை காமிச்சிட்டாங்க, இந்த மாதிரி போ உன் வாழ்க்கை மாறும்னு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் எப்போ நீங்கள் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் உண்மையாக நீங்கள் எந்த டைமில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே உங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் எல்லாமே ஷார்ட் பீரியட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மாற ஆரம்பித்த அடுத்த கொஞ்சம் பீரியட்லேயே உங்கள் வாழ்க்கை மாறிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து இதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம். கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இன்றைக்கி 11/11 போர்ட்டல் அன்றைக்கி 11/11 வந்துச்சா? சூப்பராக இருக்கா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக போடுங்க. இன்றைக்கி வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நானும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். உங்களோட எனர்ஜி தான் இங்கே வந்து வைப்ரேஷனாக வருது. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு கார்டு எடுத்துக்கலாமா? இன்றைக்கி 3333ங்கிற நம்பரும் பார்ப்பீங்க. நிறைய பேர் 9999ம் பார்ப்பீங்க, 3333யும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அழகான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் வந்து நம்பர் கார்டில் என்ன ஒரு இது வருது அப்படின்னு பார்க்கலாம். 1717 லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். நிறையா விஷயங்கள் வந்து பழசாக பிடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஹீலிங் ஆகணும். பாஸ்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க, விட்டுருங்க. நீங்கள் மன்னிப்பு கொடுக்கும்போது கடவுள் அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீங்கள் தண்டனை கொடுக்கணும் எப்படி அவங்களுக்கு நடக்கலாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த உங்களை காயப்படுத்திக்கிட்டு உங்களை உள்ள இன்னரில் வந்து காயப்படுத்துறீங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரவிடாமல் நீங்கள் தடை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களோட க்ரோத்துக்கு உங்களுடைய எண்ணங்களே வந்து தடையாக இருக்குது. புதிய பிகினிங் ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இதெல்லாமே லெசன். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுலாம் கேட்கக்கூடாது. இங்கே லெசன் சிலபஸ் வந்து கடவுள் எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பார்ட்னர், நான் நம்பினேனே மோசம் போயிட்டேனே, இது லெசன். அவ்வளோதான். இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் உண்மை கிடையாது. எதுவுமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. அதனால வாழ்க்கையை வெறுத்துட்டு துறவியாக போகணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நமக்கு இந்த லெசன் கற்றுக்கிற வரைக்கும் ஒரு ஓல்டு சொல்லாக இருக்கிற சில பேருக்கு வந்து லெசன் பயங்கரமாக இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லெசன் ரொம்ப வராது. அவ்வளோதான். நம்ம அழகாக அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு போயிடலாம், அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிடலாம். அப்போ அதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஒரு சோல் லெவல் தான். நம்ம வந்து சோல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம் வரும்போது தான். நல்ல சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ஒரு சோல் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்களா, கடவுளோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்குவீங்களா? எல்லாமே உங்களுக்கு இங்கே அழகாக இருந்தால் நல்ல ஒரு பார்ட்னர் கிடச்சி, நல்ல ஒரு மாமனார், நல்ல ஒரு மாமியார், நல்ல பிறந்த குழந்தைங்க, உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க நல்லவங்களாக இருந்து நீங்கள் வச்சுட்ருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற வேலை எல்லாமே நல்லா இருந்தால் கதை வந்து நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? ஒரு சினிமாலே வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை, நல்ல அப்பா அம்மா எல்லாமே நல்லா கிடைக்குது அப்படின்னு முடித்தா அந்த கதை நல்லா இருக்குமா? நம்மளை படைச்ச அந்த கடவுள் நம்ம கதையிலும் ஒரு சுவாரஸ்யம், ஒரு த்ரில்லு இதெல்லாம் வச்சு வாழ்க்கை இதுதான் உண்மைங்கிற மாதிரி ஒரு அழகான எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை நினச்சி இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஒரு ஸ்டோரி, அடுத்தவங்க நான் வந்து எத்தனை பர்சனல் ரீடிங் பண்ணுறேன், ஒவ்வொருத்தரோட கதைகளும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கதைக்குள்ளேயே அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே எவ்வளோ பேர் ஊறி இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கடவுளோட அந்த எனர்ஜி கார்டையும் சொல்லி அவங்கள வந்து
அந்த கார்டு மூலமாக, எனர்ஜி கார்டு மூலமாகவும் அவங்களுடைய பாசிட்டிவிட்டி மைண்ட் செட் மாற்றி அவங்கள நான் கொண்டு வரேன். பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வரேன் நான் அவங்களுக்கு. நெகட்டிவில் ஃபுல்லாக ஊறி போய் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் அந்த ஃபோனை வைக்கும்போது அவங்க ஒரு பாசிட்டிவாக ஒரு லைட் ஹார்ட்டடாக அவங்க ஃபீல் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை கடவுளை யோசிச்சே பார்க்க முடியாது. அப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். ஏன்னா இங்கே வந்து என்னோடய சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தேன்னா 2 பேரும் காப்பி அடிப்போம் இல்லையா. நம்ம வந்து ஸ்கூலில் வந்து நிறையா டைம் வந்து பக்கத்தில் எதுவும் தெரியலன்னா பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற சான்ஸ்லாம் இருக்குது. நான்லாம் வந்து சின்ன வயசில் ஏதாவது ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா காப்பி அடிச்சிருக்கேன். உண்மையை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி 10th சென்டம் எடுத்திருக்கேன். மேக்ஸில் 12th நல்ல மார்க் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி புரியாத வயசில் நம்ம காப்பி அடிப்போம் இல்லையா. அதே மாதிரி கடவுள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் காப்பியெல்லாம் அடிக்க முடியாது. உன்னோட சிலபஸை நீ தான் படிக்கணும். நீ படிச்சுட்ட அப்படின்னா பக்கத்தில் இருந்துலாம் நீ காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் உன் சிலபஸ் கிடையாது, வேற ஒரு சிலபஸ். நீ வந்து அவங்கக்கிட்டலாம் போய் கைடன்ஸ் கேட்க முடியாது, எங்கேயுமே போய் தெளிவு பெற முடியாது. உன்னோட வாழ்க்கையில் தான் நீ பாடம் படிக்கணும். கடவுள் கூட இருக்காங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து அவுட்லைனாக தெரியும். நிறைய சயின்ஸ் காமிப்பாங்க. உங்களால் புரிஞ்சிக்கவே முடியலன்னா நிறைய சயின்ஸ் வரும். யூடியூப் மூலியமாக வரும், நீங்கள் பார்க்குற விஷயங்கள் மூலமாக வரும், கேட்குற விஷயங்கள் மூலமாக வரும். யாருன்னே தெரியாது, அவங்களாம் வந்து உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதனால பாஸ்டில் நடந்த எந்த விஷயத்தையும் விட்டால் தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அடி எடுத்து வைக்க முடியுங்க. பாசிட்டிவான சூப்பரான கார்ட் 11 பாஸ்ட்டை விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் அமோகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், நியூ பிகினிங் தான். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு மெசேஜ். சூப்பராக இருக்குல்ல கார்ட்ஸ் எல்லாம். வாங்க மாறி வரீங்க நிறைய பேர். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரீடிங்குள்ளே வர நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அவேக்கனிங் ஆகிறீங்க. சில விஷயம் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குங்க உண்மையில். அவேக்கனிங் ஆகிறீங்க, என்லைட்மெண்ட். சில பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வரீங்க. எதுக்கு நடந்துச்சுன்னு வெளியில் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. அப்படியே பாஸ் பட்டன் போட்டு உள்ளே வரீங்க. உள்ளே வந்து என்னென்னவோ இருக்கே, நம்மளுக்கு யோசிச்சே பார்க்க முடியும். நம்ம வெளியில் இருக்கிறதா உலகம் நினச்சிட்டு இருக்கோம். நமக்குள்ளே ஒரு இன்னரில் நிறைய உலகம் இருக்குது. கடவுள் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே, கடவுள் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் பார்க்கலையே. இத்தனை நாள் இந்த விஷயத்தை பார்க்காம வெளியில் இருக்கிற விஷயம் தான் உண்மைன்னு பண்ணிட்டு இருந்தோமே. உள்ளே சரி பண்ணால் வெளியில் எல்லா விஷயமும் கரெக்டாகுது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ தான் புதுசாக வந்து பிறந்த மாதிரி இருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பிறந்து வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. உள்நோக்கிய பயணம் பெற்று நீங்கள் இப்போ புதுசாக ரீபர்த் எடுத்து நீங்கள் வரீங்க பாருங்கள், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே. இதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை பாடத்தோட சக்ஸஸே கொண்டு வரப்போகுது. இனிமேல் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தை கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்குள்ளே போய் நிறையா விஷயங்கள் சரி பண்ணும்போது வெளியில் எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக் நீங்கள் கற்றுக்கும் போது அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து அதை போடும்போது, லைஃப்பில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை அழகாக மாறப்போகுது. இங்கே அவ்வளோதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. உங்கள் சிலபஸை படித்து உள்நோக்கி வந்து அந்த கரெக்டான அந்த டெக்னிக் முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. இது என்ன அப்படின்னா, கடவுள் என்ன நமக்கு அழகாக சொல்கிறாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள்ளே போய் நீங்களே கற்றுக்க போகிறீங்க. நீங்களே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த என்ன பண்ண போகிறீங்க, வெளியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. வெளியில் இந்த வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற இந்த நடைமுறை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. எல்லாரும் பயந்து ஓட போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க எல்லாம் காணாமல் போயிட போகிறாங்க. இங்கே தான் நிற்கிறாரு கடவுள். எல்லா விஷயத்துக்கு உண்டான சொல்யூஷனும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் உள்நோக்கி போங்க, இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே வாங்க, பாடி மைண்ட் அண்ட் சோலுக்குள்ளே வாங்க. உங்கள் சோலுக்கே நிறையா விஷயம் தெரியுது. இன்ட்யூஷன் மூலமாக வாங்க. இன்ட்யூஷன் மூலமாக நீங்கள் அலைன் ஆகும்போது உங்கள் மைண்டை கரெக்டாக நீங்கள் வந்து பாடி மைண்ட் அண்ட் சோல் 3ஐயும் அலைன்மெண்ட் கொண்டு வரும்போது உங்கள் எதிரில் இருக்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய எல்லா ஒரு டெக்னிக்கோ பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். நீங்கள் வெளியிலலாம் தேடணுங்கிற அவசியம் இல்லை. கடவுள் கூட இருந்து உங்களை எஜுகேட் பண்ணுறாங்க. இதை விட வேறு யாருங்க சொல்லித்தருவா? கிளிப்பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கடவுள் வந்து சொல்லித்தராங்க. இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சரி இல்லாதனால தான் ப்ரெசென்ட்டில் நடக்கிற சுச்சுவேஷனும் உங்களுக்கு சரியில்லை. நீங்கள் சரியில்லை, உள்ளே சரியில்லை அப்படின்னா வெளியிலையும் நடக்கிற விஷயங்களும் சரியில்லை. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு உண்மையெல்லாம் ரிவீல் ஆகும். பாசிட்டிவிட்டி சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையே பெரிய பிரேக் த்ரூ தாங்க. அமோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கார்டு மட்டும் இந்த சீக்ரெட் ஆஃப் ட்ரீம்ஸில் எடுத்துடுறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து நைட்டில் வந்து கனவில் வந்து ஏதோ புலி துரத்துற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் புலியோ சிங்கமோ ஏதோ ஒன்று துரத்துனுச்சு. ஆனால் வந்து என்ன ஒன்றுமே பண்ணலை, நான் உட்காந்துருந்தேன், என் பக்கத்தில் சிங்கமோ புலியோ வந்து உட்காந்துருந்துச்சு அப்படின்னு. எனக்கும் இந்த மாதிரி நிறைய கனவுகள் வந்து வரும். ஃபஸ்ட்டில் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏதோ பாம்பு வந்து நிறைய பாம்பு இருக்கும், அது வந்து நிறைய பேர் இருப்போம், ஆனால் என்ன தான் வந்து கொத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுலாம் வரும்.
அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன வந்து இது ரிவீல் பண்ணுது அப்படின்னா, என்ன இந்த மாதிரி ஒரு கனவு ரிவீல் பண்ணுதுன்னா, உங்களுக்கு உண்டான அந்த செல்ஃப் லவ் இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை, நீங்கள் வந்து உங்களை நம்பலை, உங்களுக்கு அதிகப்படியான கேர் கொடுக்கல. அதனால தான் வந்து எல்லாரையும் விட்டுட்டு உங்களையே கடிக்குது. உங்களோட தாட் என்னென்னா, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வருது, என்னால் முன்னேறவே முடியாது. ஒரு நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும்போது என்னை வந்து அந்த பாம்பு கொத்துது. ஆனால் எப்போ வந்து ஒரு பாசிட்டிவிட்டி உள்ளே வரும்போது வர்ற கெட்ட விஷயங்களும் உங்களை பார்த்துட்டு அப்படியே பயந்து உட்காந்துரும். உங்களை வந்து தாக்கணும்னு வேகமாக ஒரு சிலபஸ் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களை பார்த்தோன்னே, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் உங்களை அந்த பாம்பு கடிக்காது, உங்களை புளியும் கடிக்காது, பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். ஸ்ட்ரென்த்து நம்மள மாதிரியே ஒருத்தவங்க ஸ்ட்ரென்த்தோட ஒருத்தவங்க இருக்காங்களே, இன்னர் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்களே அப்படின்னு நம்ம பக்கத்தில் வந்து அந்த சிங்கமும் புளியும் உட்காந்துக்கும். என்ன அதுக்கப்புறம் நான் அப்படிப்பட்ட கனவெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதப்பெல்லாம் நான் கண்டிருக்கேன். எல்லாமே துரத்தும். ஒரு பேய் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரையும் விட்டுரும், என்ன அடித்து தூக்கிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு பாம்பு நிறையா இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும், எங்கேயோ ஓடுற மாதிரியே இருக்குங்க. யாரோ துரத்துறாங்க, எங்கேயோ ஓடுறேன், அவங்க எல்லாரையும் விட்டுருவாங்க, என்ன பிடிச்சி அந்த இடத்துல நான் மாட்டிக்குவேன், சூழ்நிலை கைதியாக நான் மாட்டிக்குவேன், நான் தான் மாட்டுவேன், வேறு எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. என்னடா எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களே, நான் ஏன் மாட்டிட்டேன், நான் ஏன் வேகமாக ஓடலேன்னு அந்த கனவுலலாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். நான் என்ன இப்படி ஒரு கனவு வருது, எல்லாத்துலேயுமே நானே மாட்டுறேனேன்னு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, என் மேலே பிலீஃப் இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு செல்ஃப் லவ் இல்லை, என்னை குறித்து நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. மற்றவங்களை குறித்தே நான் யோசித்ததுனால எல்லாருமே வந்து தப்பிச்சிட்டாங்க, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். இதுவுமே வந்து ட்ரீம் எப்படி அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கிறோமோ அதுதான் ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் கனவாக வருது. அவங்க சொன்னதுக்கும் இதுதான். இப்போ வந்து செல்ஃபில் வந்து நீங்கள் லவ் பண்ணி உங்களை மாற்றிக்கணுங்கிற விஷயம் நீங்கள் நிறையா பண்ண உங்களை கடிக்க வர புலியும், உங்களை துரத்திக்கிட்டு இருக்க புலியும், அது உங்களை ஒன்றும் பண்ணாது, உங்களை கடிக்க நினைக்கிற புலியும் உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு வந்து உட்காந்துக்கணும். இது எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான். இதில் வந்து ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் எடுக்கிறேன். ரொம்ப அமோகமாக இருக்குங்க கார்டு இன்னைக்கு. ஒரு லேக், ஒரு ஏரி மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கனவுல கண்டீங்க அப்படின்னா, இன்னர் இமோஷன்ஸு, அந்த சோல், இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு இன்னரில் இருக்கக்கூடிய அந்த இமோஷன்ஸ் அண்ட் சோல் நினச்சி தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா ஒரு கனவை வந்து, ஒரு லேக்கை வந்து, அதாவது அருவியை வந்து கனவாக நினைக்கும் போது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட இன்னர் வேர்ல்டுக்கு நீங்கள் ரீகனெக்ட் ஆகணும். இன்னர் வேர்ல்டுனா இன்னர் அசெண்ட் ஆகணும், இன்னரில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். இன்னர்னா என்ன, பாடி மைண்ட் உள்ளுக்குள்ளே வரணும், இன்ட்ராஸ்பெக்ஷன், கடவுள் உள்ளே தான் இருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகணும், ரீகனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஒரு காமான அந்த லேக்கோட அந்த காமான ஒரு சர்ஃபேஸ் தான் வந்து உங்களுடைய அந்த இமோஷன்ஸ்லாம் மிரர் பண்ணுது. நிஜமாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உள்நோக்கி போகும்போது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள், உங்களுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனை வந்து கத்திட்டு போனாலும், ஒரு நாய் கத்துற மாதிரி, ஒரு கழுதை கத்துற மாதிரி, ஒரு சிங்கம் கத்துற மாதிரி, ஒரு புலி வந்து ஒரு சவுண்டு கொடுக்குற மாதிரி, ஒரு யானை கர்ஜனை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியே நினச்சிக்கோங்க. இது எதுவுமே வந்து உங்களை தாக்காது, புரியா? ஏதோ ஒன்று கத்திட்டு போகுது, அவ்வளோதான். அது வந்துச்சு, கத்திட்டு போகுது. அது வந்து இது எல்லாமே வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ரோலை கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ரோலை கரெக்டாக பண்ணுறீங்களா? கடவுள் உங்களுக்கு கொடுத்த ரோல் என்ன, அதை கரெக்டாக புரிஞ்சு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அவங்க ரோலை கரெக்டாக பண்ணுறாங்க. அப்பா ரோலை அப்பா வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க, மனைவி ரோலை மனைவி வந்து பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் ரோலை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா? ஏன் வந்து அதுக்குள்ளே போய் டம்ப் ஆகிக்கிறீங்க? டம்ப் ஆகாமல் வெளியில் வாங்க. நிறையா வாய்ஸ் உங்களுக்குள்ளே கேட்குது, அந்த வாய்ஸை பிடிச்சிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கடவுளோட அந்த சிவாப்பாவோட கைடன்ஸ் போயிடலாம். ஏன்னா நிறையா மெசேஜஸ் இன்றைக்கி பார்த்தாச்சு. இன்றைக்கி தாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணவே என்னால் முடியல. கண்ட்ரோல் பண்ணி நான் ரீடிங் கொடுக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி சோகமாக இருந்ததுங்க. எனக்கு நேற்று ரீடிங், இன்னைக்கு காலையில் ரீடிங் நான் கொடுத்ததே சோகமாக இருந்தது. அதனால தான் திருப்பி நான் இந்த ரீடிங் எடுக்கிறேன். யோகா நிறைய பேர் யோகா ஆசனாஸ்லாம் பண்ணும்போது 7 சக்ரா மெடிடேஷன் வந்து ஒன்று வந்து கற்றுக்கிட்டும் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆசனாஸ்லாம் பண்ணி நம்மளுடைய 7 சக்ரா வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட ஆராஸ் வந்து பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு வரலாம். புதிய பாதி தாங்க. உங்கள் ஜேர்னியை புதுசாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். எல்லாமே புதுசாக கற்றுக்கோங்க. எனக்கு இத்தனை வயசு ஆகுதே, நான் போய் இனிமேல் அங்கே கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, உட்காந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கு உண்டான இந்த கலிகாலத்தில் தான் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் பரவுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல விஷயங்களும் கைக்கு வருது. நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இந்த வாழ்க்கை. நீங்கள் நல்லதை சூஸ் பண்ணுறீங்களா, கெட்டதை சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஃபோன்லேயே நல்ல விஷயமும் வருது, கெட்ட விஷயமும் வருது. எது நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளை அட்ராக்ட் பண்ணி வருது. ஸ்பிரிச்சுவல் நலனுக்காக தான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாறிட்டு இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் உங்களுக்குள்ளே வாங்க. உங்களுக்குள்ளே வரும்போது கடவுள் கொடுக்குற அந்த அழகான ஒரு பிளெஸ்ஸிங்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. சிவாப்பா நிறையா பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. உங்களுக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக சிவன் வருவார்.
சிவன் வருவாருன்னு அவர் அழகாக வந்துட்டார். நிறைய பேர் வந்து அடிக்ஷனில் போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கெட்ட அடிக்ஷனில் போகாதீங்க. கடவுளை வந்து பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். கடவுள் தான் காப்பாற்றுவாங்க. நிறைய மாற்றம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. சில பேர் மெட்டீரியல் திங்ஸ் தான் தேவைன்னு ரொம்ப ஓடி போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா. மெட்டீரியல்ங்கிறது வந்து ஒரு காசு பணம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு உங்களை மறந்துட்டு உங்களை விட்டுட்டு நீங்கன்னு ஒரு ஆளை மறந்துட்டு ஓடுவீங்க. கடைசியில் மெட்டீரியல் திங்ஸ் வந்து நமக்கு வந்து நீங்கள் சேர்த்து வச்ச அந்த மெட்டீரியல் திங்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்து அதெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போயிடும். உங்களை இந்த பயணத்தில் வந்து என்னென்னா நம்ம கடவுள் கொடுக்குற இந்த ட்ராவலில் வந்து ஜேர்னியில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாடியையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கோயில் மாதிரி அந்த கோயிலாக நம்ம பாடியை வைக்கும் போது தான் நம்ம உடம்பை வைக்கும் போது தான் கடவுள் அந்த இடத்துல இருப்பாங்க. நிறைய கைடன்ஸ் உங்களுக்குள்ள இன்ட்யூஷனாக வரும். இந்த பாடியை கெடுத்துட்டு நான் பணத்தை பின்னாடி ஓடுறேன், நான் வந்து யாருக்காகவோ உழைக்கிறேன், மற்றவங்களுக்காக உழைச்சி நான் சாகிறதுக்கு தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சி சாகிறதுக்குலாம் இந்த பிறப்பு எடுக்கல. சில விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு உணர்த்திருக்காகவும் சில பேர் லைட் ஒர்க்கராக மாறுறதுக்காகவும் தான் இந்த ஜேர்னியை எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் பக்கத்திலே நிற்கிறாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டியாங்கிற ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, அதுதான் வந்து இதில் முக்கியமாக. ஆசனாஸ்லாம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, ஃபிசிக்கலாக உங்களை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மென்டலாக நிறையா விஷயங்கள் மைண்டு கொடுக்குற நிறையா விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துடலாம். அதனால் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு கார்டு மட்டும் எடுக்கிறேன். எனக்கு டெக்கை வைக்கவே மனசில்லை, ஏன்னா நிறையா பிளஸிங் வாங்கி கொடுக்கணும். நிறையா விஷயங்கள் வந்து தலைக்கு மேலே தூக்கி போட்டுட்ருக்கீங்க. நிறையா விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள், என்னால் முடியாதுன்னு சொல்லுங்கள். எல்லா பாரத்தையும் தூக்கி உங்கள் மேலே தலையில் வைக்கிறாங்களா? சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்கள், சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக நோனா நோ தான். உங்கள் பேர்டன் வந்து ரிலீஸ் ஆகும். டூ மச்லாம் எடுக்காது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் டூ மச் ஆஃப் பேர்டன் வந்து மற்றவங்களோட பேர்டன்லாம் தூக்கி எடுக்காதீங்க. நீங்கள் செய்யணும்னு இருக்கிற உங்கள் கடமை உங்களுக்கே தெரியும். அந்த விஷயங்களை பண்ணுங்கள். மற்றவங்க பேர்டனை மற்றவங்க செய்யட்டும். எல்லாருமே இங்கே கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால் ஓவர் பேர்டனாக என்னை சுமக்கவே முடியல, இந்த வாழ்க்கையை நான் எப்படி கடக்க போகிறேன், எனக்கு இவ்வளோ பேர்டன் இருக்கேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கணுமே, இந்த பொண்ணை கரை சேர்த்தணுமே, இந்த பையனை கரை சேர்த்தணுமே, இப்படி என் குடும்பத்தை நடத்தணுமே, இவ்வளோ கஷ்டப்படணுமே, நீ ஓவராக பேர்டன் பண்ணிக்காமல் சில விஷயம் மற்றவங்களோட பேர்டனை வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் சோல் கதறிட்டு இருக்கு உள்ள, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த கார்டு எனக்கு வந்ததே இல்லை. கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, மற்றவங்களுக்காக உழைச்சது போதும், உன்னை பாரு, உனக்கான அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் லவ் கொடுத்து உள்ளவா. சில விஷயங்கள் பண்ணு, சில விஷயங்கள் உனக்கே சோல் கதறிஞ்சுன்னா அந்த விஷயத்தை செய்யாத, நோ சொல்லுன்னு கடவுளே சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு. அதனால் நீங்கள் தான் முக்கியம் இந்த உலகத்தில். எப்பயுமே நல்லதே நினைங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா ஐ லவ் திஸ் ரீடிங் போடுங்க. 1111 டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 1111 அந்த டைம் நைட்டு டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.